صل على يا رسول الله يا حبيب الله يا شفيع الله صل على يا رسول الله يا حبيب الله يا نبي الله. சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாயி கல்வி குழுமத்தின் தலைவர் அன்புக்குரிய ஏஎம் முகமது நிசார் ஃபாசில் அவர்களே, இங்கு அரியதொரு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தந்தை ஜோ அருண் அவர்களே, ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் என்னுடைய இனிய நண்பர் அண்ணன் இறையன்பன் குத்தூஸ் அவர்களே, உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய தம்பி சைதை சாதிக் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இந்த கல்வி குழுமத்தின் ஆசிரியர் பெருமக்கள், அப்படிதானே ஆசிரியர் பெருமக்கள், இங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், வருகின்றிருக்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அதாயி கல்வி குழுமம் இன்றைக்கு சிறப்பாக இந்த மத நல்லிணக்கம் என்ற பெயரில் இந்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மத நல்லிணக்கம் என்ற வார்த்தை ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அது இங்கு சற்று குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அது தேவைப்படுகிறது. அதிலும் இந்திய துணைக்கண்டத்தில் இன்றைக்கு அது கொஞ்சம் சிறிய விரிசலாக இருந்தது. அந்த விரிசல் பெரிதாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த தருணத்தில் இஸ்லாத்தை கற்றுத்தருகின்ற, இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் இந்த முயற்சியை எடுத்திருப்பது ஒரு மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்று. நான் இதற்கு முன்பும் ஒருமுறை இக்கல்வி குழுமம் நடத்திய நிகழ்விலே கலந்து கொண்டேன். இரண்டாவது முறையாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நான் இந்த அட்டையினுடைய முதல் பக்கத்தை பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருந்தது, முதலில் வெறும் மதராசாக்களாக செயல்பட்டு கொண்டிருந்த சூழலில் இன்றைய காலத்தின் தேவையை கருதி பல்வேறு துறைகள் சார்ந்த கல்வியை நம்முடைய மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்வை நிலைநிறுத்தி கொள்வதற்கு கல்வி இன்றியமையாதது என்பதை உணர்ந்து இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் கல்வியை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். நான் பாராட்டுகின்றேன். கல்வி மிக மிக முக்கியம். அதைத்தான் பலர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கல்வி கிடைக்கும்போது தான் அதை சார்ந்துள்ள சமூக அந்தஸ்து, பொருளாதாரம், சமத்துவம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையும். எனவே கல்வி மிக மிக இன்றியமையாதது. இங்கு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை, நீங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் இந்த அருமையான அற்புதமான சூழலை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல கல்வி கற்று மிகச் சிறப்பாக வாழ்க்கையில் பல வெற்றிப்படிகளை தாண்டுவதற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லுகின்றவர்கள் எல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவோம், the most compassionate and the most merciful. அல்லாவின் பெயரால், in the name of Allah, the most compassionate and the most merciful என்று சொல்லுவதை நாம் கேட்போம். பெரிய இரக்கம், பெரிய கருணை, எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள். இது சொல்லுவதற்கு எளிது, கடைபிடிப்பதற்கு கடினம். ஆனால் அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது.
இஸ்லாமியர்கள் சகோதரத்துவத்தை கற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். உண்மையிலேயே நான் கூட பல நேரங்களில் அதை வியந்து பார்த்திருக்கின்றேன். இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால், அங்கு பெரும்பான்மை சமூகமாக வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஒற்றுமையோடு, அன்போடு, ஐக்கியமோடு வாழுகிறார்கள். துபாய் நாட்டை எடுத்துக்கொண்டால் 85% மக்கள் வெளிநாட்டவர்கள். ஆனால் அங்கே ஒற்றுமை நிலவுகிறது, அமைதி நிலவுகிறது. அந்தந்த நாட்டை சார்ந்தவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தின்படி, தங்களுடைய மத நம்பிக்கையின்படி அவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உள்ளபடியே நான் அதை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நாம் வாழுகின்ற இந்த நாட்டில், பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில், ஜனநாயகம் தலைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டில் வெளிநாட்டவர்கள் யாரும் இல்லை. நம் நாட்டு மக்களே சில நேரங்களில் இரண்டாம் குடித்தர மக்களாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு அவலம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது நம்மளை எல்லாம் வேதனைப்படுத்துகிறது. இதனால்தான் இன்றைக்கு மத நல்லிணக்கத்தின் மாநாடு நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எப்போதுமே சொல்லுவோம், ஈக்குவல் போல்ஸ் ரிப்பல், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் என்று. இரண்டு துருவங்கள் ஒரே துருவமாக வந்தால் அவ அது ஒட்டாது, சேராது. ஆனால் எதிர் துருவங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அதான் இயற்கையினுடைய விதி. ஒரு பக்கத்தில் வெறுப்பை பிரச்சாரமாக கொண்டு செல்லுகின்றார்கள். வெறுப்பை பிரச்சாரம் செய்வதை ஆர்வமாக செய்கிறார்கள். இந்த ஆண்டு இந்திய துணைக்கண்டத்தில் வெறுப்பு பிரச்சாரம் என்பது சுமார் 80% வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. நாம் வெறுப்பை வெறுப்பால் சந்திக்க முடியாது. எனவேதான் மதுரையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அழகா அன்போடு வழிபட்டு வந்த சிக்கந்தர் தர்காவிற்கு ஆபத்து வந்த நேரத்தில் நாம் கத்தியையோ கம்பையோ தூக்கவில்லை. அங்கு நம்முடைய சகோதரர்கள் இணைந்து மத நல்லிணக்க மாநாட்டை தான் இப்போது நடத்தினார்கள். அதுதான் சிறப்பு, அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இந்த பெரும்பான்மை வாதம் அல்லது பாசிசம் என்று நாம் சொல்லக்கூடிய ஒன்று ஆபத்தானது. அது இப்போது இவர்கள் கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தத்துவம் அல்ல. இது ஏற்கனவே முசோலினி, ஹிட்லர் போன்ற பலர் இதை நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டு அதிலே அவர்கள் மக்களை சீரழித்து கடைசியில் தாங்களும் அழிந்த வரலாறுகள் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அதை நோக்கி நம்முடைய நாடும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவாவது நாம் மக்களை திரட்டுவதற்கு இப்படிப்பட்ட நல்லிணக்க மாநாடுகளை நடத்த தேவை எழுந்திருக்கிறது என்பதை நாமெல்லாம் உணர வேண்டும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, நம்முடைய நாட்டை பற்றி ஒரு சிறிய பின்னணி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமும், நான் பல மேடைகளில் பேசுகின்ற ஒரு கருத்தும் என்னவென்றால், நாம் பள்ளிக்கூடத்திலே சென்று நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை பற்றி படிக்கின்றோம். அந்த வரலாறு என்பது ஒரு முழுமையான வரலாறு அல்ல. என்னை பொறுத்தவரை இங்கு முகமதியர்கள் ஆட்சி செலுத்தி இருக்கிறார்கள், வடநாட்டை சார்ந்தவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், சோழர்கள் இங்கிருந்து அங்கு சென்று ஆட்சி செய்திருக்கிறார்கள், வெளிநாட்டவர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள், பல பகுதிகளை பலர் கையகப்படுத்தி ஆட்சி செய்த வரலாறெல்லாம் இருக்கிறது. அது ஒருபுறம். அந்த வரலாறுகள் இங்கு மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகள். ஒரு நாட்டின் மீது இன்னொருவர் போர் தொடுப்பது, அவர்களை கைப்பற்றுவது, சிறைப்பிடிப்பது, அடிமையாக்குவது, அவையெல்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய நாட்டில் ஒரு விசித்திரமான ஒரு
மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் ஏற்பட்டது. அந்த அடிமைத்தனம் தான் உலகத்தில் வேறு எங்கும் நடக்காத ஒரு அடிமைத்தனம். அதுதான் இன்றைக்கு வர்ணா என்றும் மனுஸ்மிருதி என்றும் சனாதனம் என்றும் பல்வேறு பெயர்களில் உச்சரிக்கப்படுகின்ற ஒன்றே ஒன்று. மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன். ஒருவன் நெற்றியிலிருந்து பிறந்தான், இன்னொருவன் தோளிலிருந்து பிறந்தான், ஒருவன் இடுப்பிலிருந்து பிறந்தான், ஒருவன் தொடையிலிருந்து பிறந்தான். ஐந்தாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்கிருந்து பிறந்தார்கள் என்றே குறிப்பிடவில்லை, அவர்கள் பிறப்பையே மதிக்கவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒன்று உருவாக்கப்பட்டு அதை மக்கள் நம்ப வைத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்ட பல்வேறு இழிவுகள், பெண்கள் நடத்தப்பட்ட விதம், இவையெல்லாம் வரலாற்றின் கருப்பு பக்கங்களாக, மறைக்கப்பட்ட பக்கங்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஜாலியன் வாலாபாக்கில் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று நான் ஒரு கேள்வி வைத்தால் உங்களில் பலர் அதற்கு பதில் சொல்லுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாட்டில் சதி என்கின்ற கொடுமையில் எத்தனை பெண்கள் தீயில் கொளுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால் உங்களால் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. எத்தனை தலித்துக்கள் சாதி அடிப்படையில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற எண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா என்றால் உங்களுக்கு தெரியாது. எத்தனை பிள்ளைகள் குழந்தை திருமணம் செய்ய கொடுக்கப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்ற எண்ணிக்கை கேட்டால் உங்களுக்கு தெரியாது. பெண்களை தேவதாசிகள் என்று விலைபேசி விற்ற கொடுமை, நடந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. ஏனென்றால் இவையெல்லாம் வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்களாக நான் கருதுகின்றேன். எனவே தான் என்னுடைய பேச்சின் முதலில் சொன்னேன், நான் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்றோம், கல்லூரிக்கு செல்லுகின்றோம், வரலாறு என்று ஒன்றை படிக்கின்றோம், அதை எழுதி பாஸ் மார்க் வாங்கி விடுகிறோம், டிகிரி வாங்கி விடுகிறோம். ஆனால் அந்த வரலாறு என்பது முழுமையான உண்மையான வரலாறு அல்ல. அதை தாண்டி இருக்கக்கூடிய சமூக நீதிக்கான வரலாறு, சமத்துவத்திற்கான போராட்ட வரலாறு, அந்த நெடிய பயணம், அந்த இரத்தம் சிந்திய வரலாறு என்பதுதான் ஒரு வேதனையான, எந்த காலகட்டத்திலும் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இன்றைக்கும் சிறுபான்மை சமூகங்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்ற சம்பவங்கள், இன்றைக்கும் சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் கிளாஸஸ் என்று சொல்லுகின்ற விளிம்பு நிலை மக்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், இவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள், நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கப்படாத பிரதிநிதித்துவங்கள், வாய்ப்புகள், இவையெல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும், பேச வேண்டும். அவற்றுக்கான தீர்வுக்கான நகர்வுகளை நாம் நிச்சயமாக எடுக்க வேண்டும். இந்தியா என்கிற நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய நிலவி வருகின்ற சமூக சூழல் அப்படி. சில நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், ஒரே மொழியை பேசுகின்ற மக்கள் இருப்பார்கள், ஒரே உடல்வாகு தோற்றம் கொண்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்தியா அப்படி அல்ல. பல இனங்களை சார்ந்த மக்கள், பல மொழிகளை சார்ந்த மக்கள், மதம், நம்பிக்கை இவற்றை பற்றி பேசவே வேண்டாம். ஏனென்றால் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, there are more than 2000 distinct religious communities என்று. தனித்துவம் வாய்ந்த மத குழுக்கள் 2000க்கு மேற்பட்டவை இந்தியாவில் இருக்கிறது என்று பாரதி கூட பாடல்ல சொல்றார், 30 முக்கோடி தேவர்கள் என்று. எனவே அப்படிப்பட்ட எண்ணிக்கை இருக்கக்கூடிய நம்பிக்கையும் வழிபாட்டு முறைகளும் கலாச்சாரம் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு மதம் சார்ந்து நாம் ஒரு அரசை நடத்த முடியாது. அந்த அரசு நடுநிலையான அரசாக இருக்க முடியாது.
எனவேதான் அன்றைக்கு அற்புதமாக நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் 2 அற்புதமான வார்த்தைகளை அதிலே கொண்டு வந்தார்கள். ஒன்று மதசார்பற்ற நாடு என்று. எந்த மதத்தையும் சாராத ஒரு அரசு இருந்து கொண்டு அத்தனை மதத்தை சார்ந்த மக்களையும் சரிசமமாக நடத்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு தத்துவம் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. ஏன் சோஷலிஸ்ட் என்ற வார்த்தை இருக்க வேண்டும்? அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள், இவற்றை பேசுங்கள், உங்கள் நண்பர்களோடு சொல்லுங்கள். சமத்துவம் என்ற வார்த்தைக்கு தேவை இங்கு இருப்பதற்கு காரணம், இங்கு சமத்துவம் இல்லை. நான் முதலிலே குறிப்பிட்டேன், இங்கு சமய நல்லிணக்கம் என்பதற்கு குந்தகம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டங்கள் இங்கு தேவைப்படுகிறது. மதுரையிலே மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், அமைதி நிலவி கொண்டிருந்தது. தர்காவுக்கு செல்லுகிறவனும் மலையேறி சொல்லுவான், கோவிலுக்கு செல்லுகிறவனும் மலையேறி சொல்லுவான். ஆனால் அதற்கு ஒரு குந்தகம் வருகின்ற நேரத்தில் நாம் மதநிணக்க மாநாடு நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். அதே போன்று இந்தியாவில் இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வு சமூகமாக கட்டமைக்கப்பட்டு சமத்துவம் என்பது இல்லை என்கின்ற நிலை இருந்த காரணத்தினால் சோஷலிஸ்ட் என்ற வார்த்தை அங்கே தேவைப்பட்டது. இன்றைக்கு அந்த 2ஐயும் எடுப்பதற்கு சிலர் பல பகிரத முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சமயங்கள் பற்றி ஒரு புரிதல் நமக்கு வேணும். இன்றைக்கு பாருங்கள், இந்தியாவில் இஸ்லாமியர்கள்னா அவங்க தீவிரவாதி, ஒரே வார்த்தையில் முடிச்சு. என்னடா தாடி வச்சுருக்கல, அப்போ ஒரு தீவிரவாதியாக தான் இருக்கும். கிறிஸ்டியனா இவன் இவ புதுசாக அதுக்கு ஒரு இது கொடுத்துக்காங்க. இவங்க மதம் மாற்றுகிறவர்கள். என்ன செய்ய, இந்த மதம் மாற்றுது என்னடா, இந்த பொருளை மாற்று, இந்த பொருளை தூக்கி வைக்க மாதிரி மதம் மாற்றுது. இதெல்லாம் வேடிக்கை. நீங்கள் மதமாற்றம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. இது உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு, இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடமும் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் மதமாற்றம் ஒரு சமூக பிரச்சனையால் நடந்தது. அது இன்றைக்கு அது கூட இல்லை. இன்றைக்கு அது இல்லை. அது எப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டுகளில் நாம் வரலாற்றை படிக்கின்ற போது ஒருவர் ஒரு குற்றம் செய்தால் நீதிமன்றத்திற்கு அவர் செல்லுகின்ற நேரத்தில் 2 காரணங்களை அவர்கள் ஆலோசித்து தான் தீர்ப்பு வழங்க முடியும். ஒன்று, அந்த குற்றம் செய்தவனும் சரி பாதிக்கப்பட்டவனும் சரி, 2 பேரும் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எப்படிப்பட்ட சமூக பின்னணியை கொண்டவர்கள். அப்ப நீதி என்பது ஒரே மாதிரி அல்ல. ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னா தண்டனை குறைஞ்சிடும், இன்னொரு ஜாதினா தண்டனை கூடிரும், ரொம்ப கூடிரும். அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடு நீதி பரிபாலனத்தில் இருந்தது. எவ்வளவு கொடுமை! அப்போ இந்த சூழல்கள் முறியடிக்கப்பட்டு இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடாக இன்றைக்கு குறைந்தபட்சம் பல இடங்களில் நீதி மறுக்கப்பட்டாலும் நீதிக்காக போராடக்கூடிய உரிமை இன்றைக்கு நமக்கு அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிறது. நம்முடைய குறைகளை பேசுவதற்கு நாடாளுமன்றம் இருக்கிறது, நம்முடைய குறைகளை பேசுவதற்கு சட்டமன்றங்கள் இருக்கிறது, நாம் எல்லோருக்கும் வாக்குரிமை இருக்கிறது. எனவே இவற்றை கட்டி பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. சமயங்கள் எடுத்துட்டு அதை குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் பல்வேறு சமயங்களை குறித்து நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் படித்திருக்கிறேன். எந்த சமயத்தை எடுத்தாலும் நீங்கள் கடைசியில் பார்த்தால் இறைவன் ஒருவன் என்ற அற்புதமான தத்துவத்திற்கு நேராக நம்மை இழுத்து செல்லும். ஆனால்
இங்கு பல்வேறு காரணங்களுக்காக, குறிப்பாக அரசியலுக்காக இவையெல்லாம் மறுக்கப்பட்டு நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பேன். பல கூட்டங்களில் கூட பார்த்துருக்கேன். சுவாமி விவேகானந்தரை பற்றி பெருமையாக பலர் பேசுவார்கள். ஆனால் அவர் எதற்காக பெருமையாக பார்க்கப்பட்டார் என்ற செய்தியை ஒரு இடத்திலும் ஒருவரும் பேசி நான் பார்த்ததில்லை. அவர் சிகாகோவில் உரையாற்றினார், மிகப்பெரிய ஆளுமையாக வளர்ந்தார். என்ன உரைன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் சிகாகோவில் பேசிய உரை என்ன என்பது, நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். இந்திய நாடு இந்துக்கள் பெரும்பாலான வாழுகின்ற நாடு. நாங்கள் சமய பொறுமை உடையவர்கள். என்ன உடையவர்கள்? சமய பொறுமை உடையவர்கள். கடவுள் ஆகிய பரம்பொருள் ஒரு பெரிய ஓஷன், பெருங்கடலை போன்றவர். பல்வேறு நதிகள் பல இடங்களில் உற்பத்தியாகி அந்த சமுத்திரத்திலே சங்கமிப்பது போன்று இறைவனாகிய பரம்பொருள் ஒருவர்தான். அவரை எந்த வழியில் வழிபட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். இதுதான் நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய சமய பொறுமை என்று சொன்னார். இதுக்கு தான் அவர் பாராட்டப்பட்டார். அவர் அங்கே போய் நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் விஸ்வகுரு, எங்களை விட்டால் யாருமே இல்லை, நாங்கள் எல்லாம் அடக்கிடுவோம்னு சொல்லியிருந்தா அமெரிக்காக்காரன் ட்ரௌசர் கூட கொடுக்க மாட்டான். பேசினது அந்த பேச்சு நீங்கள் என்ன எங்கேயாவது கேட்குங்களா? அதை பேச மாட்டார். ஏனென்றால் அந்த பிம்பத்தை காட்டி இன்றைக்கு உண்மையிலேயே அந்த மனிதர் இன்றைக்கு சமூகத்தை பிரிக்கின்ற கூட்டத்துக்கு கையில் மாட்டி அவர் படக்கூடிய பாடுக்கு அளவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீங்கள் நான் தென் மாவட்டத்தை சார்ந்தவன். எங்களுடைய மாவட்டத்திற்கு அடுத்தது கேரளா இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக குரு என்று சொன்னால் அவர் நாராயண குரு அவர்கள். அவர் சொன்னார், ஒரு சாதி, ஒரு கடவுள், ஒரு மதம். நீங்க எல்லாரும் புரிஞ்சுடுங்க. ஒரு சாதி, ஒரு கடவுள், ஒரு மதம். இப்போ இந்த நவீன மனிதர்கள் இந்த முதல் ரெண்டையும் விழுங்கிட்டான். ஒரு மதம்னு பேசுறான். நீங்க ஒன்று கேளுங்க, நீ இந்த ஒரு சாதியை ஒத்துக்கிடுவியா? ஒரு கடவுளை ஒத்துக்கிடுவியா? அப்போ உனக்கு பிரச்சனை வந்துடும். ராமரை தூக்கிறா, பீஷ்மரை தூக்கிறா, அவரை தூக்கிறா, இவர் யாரை தூக்க முடியும்? முருகரை தூக்கிறா. அப்போ இது எல்லாவற்றையும் வைத்து மக்களை எப்படி மடைமாற்றம் செய்வது, ஏமாற்றுவது என்கின்ற ஒரு எண்ணத்திற்குத்தான் அவர்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக தலைவர்கள், பெரிய குருக்கள்லாம் தான் சொன்னாங்க. அதை நம்முடைய சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இறைவன் உள்ளே இருக்கிறார் என்கின்ற அற்புத தத்துவத்தை அவர்கள் முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள். கணியன் பூங்குன்றன் சொன்ன கருத்து, யாதும் ஊரே யாவரும் கேள்வி, யாவரும் கேள்வி, எல்லோரும் உறவுகள், எல்லோரும் உறவுகள். யாரும் ஒரு முறை ஒரு RSSஐ சார்ந்தவர் என்னோடு ரயிலிலே பயணம் செய்கின்ற போது மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், தம்பி கொஞ்சம் பொறுமையாக நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்கள் எப்படி நீங்கள் இந்து மதத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய பெற்றோர்கள் இந்துக்கள். ரொம்ப நல்லது. சரி, ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன், உங்களது பெற்றோர்கள் இஸ்லாமியரால் இருந்தால் நீங்கள் என்ன இருந்திருப்பீங்க? அவருக்கு பதிலே இல்லை, ஒரு பதில் இல்லை. அவ்வளோதான். ஒரு சூழலில் ஒவ்வொருவரும் ஒரு சமயத்தை சார்ந்திருப்போம், சமயத்தை ஏற்றிருப்போம். சில சமயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள். அது அவங்களுடைய உரிமை. இதில் ஒரு சமயத்தை சார்ந்தவர் நல்லவர், இன்னொரு சமயத்தை சார்ந்தவர் மோசமானவர், அப்படிலாம் சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட மனிதனுடைய எண்ணங்கள் அடிப்படையிலானது. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் இருந்தால் அவர் யாராக இருந்தாலும் அவர் நல்லவர். இல்லை என்றால் அவர் யாராக இருந்தாலும் நல்லவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த அடிப்படைகளை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை புரிய வைக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டாலே சமய நல்லிணக்கம் என்பது நிச்சயமாக வந்துவிடும். நான் கடைசியாக சொல்ல விரும்புவது, நாம் வாழுகின்ற நாட்டிற்கு சமய நல்லிணக்கம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால் ஒரே நிமிஷத்தில் நல்ல விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்ல முடியும், ஒரே நிமிஷத்தில் தவறான விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஸோ அவ்வளவு வேகமாக இன்றைக்கு செய்திகள் போகுது. தவறான செய்திகளுக்கு நாம் எந்த சூழ்நிலையும் பலிகடா ஆகிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு கூட்டம் திட்டமிட்டு இன்றைக்கு வெறுப்பு பிரச்சாரங்களை கையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தை அச்சத்திலே வைத்துக்கொண்டு அவர்களை கையிலே வைத்திருந்தால் ஆட்சி அதிகாரத்தை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளலாம். அதை தவிர அவர்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டு நல்லாட்சி புரிய வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கான கொள்கைகளை மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அவர்களை கையிலே வைத்திருக்க வேண்டும் என்ற பரந்துபட்ட ஒரு வேலைக்கு நாம் செல்ல வேண்டாம். பெரும்பான்மை சமூகத்தை சிறுபான்மையினரை காட்டி இவர்களால் உங்களுக்கு அச்சம், இவர்களால் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி ஒரு அச்சத்தை உருவாக்கி அந்த அச்சத்தை அரசியலாக மடைமாற்றம் செய்து அதை வைத்து ஆதாயம் தேடுகின்ற கூட்டம்தான் இன்றைக்கு இந்திய நாட்டின் சமூக ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் குந்தகம் விளைவிக்கின்ற விதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் இன்றைக்கு அல்லாஹ் காட்டிய வழியில், in the name of Allah, the most compassionate and the most merciful என்று சொல்லுகின்றோமே, அதே நிலையில் ஒரு மிகுந்த இரக்கத்தோடும் மிகுந்த ஒரு அன்போடும் எல்லோரையும் நாம் நடத்தி நம்பக்கம் ஈர்த்து இந்த நாடு தொடர்ந்து ஒரு ஜனநாயக நாடாக, ஒரு மதசார்பற்ற நாடாக, ஒரு சமத்துவ நாடாக வளர்ந்து எல்லா மக்களும் இன்புற்று வாழுகின்ற ஒரு நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்று கூறி, இவ்வளவு சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அதாயி கல்வி குழுமத்திற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.